தொழுகையின் அர்க்கானில் 7வது தூண் சுஜூது செய்வது. நெற்றியை 7 உறுப்புகள் படும்படி பூமியில் வைக்கணும். ஒருவர் அவர் ருக்குவில் இருந்து எழுந்து நேராக வந்து நின்று விட்டு பிறகு சுஜூதுக்கு போகிறார், சஜிதா செய்கிறார். அப்போ நெற்றியை கொண்டு போய் தரையில் வைப்பார். அப்போது 7 உறுப்புகள் படும்படி அவர் 2 கைகள், 2 மூட்டுகள், தன்னுடைய முழங்கால்கள், பிறகு தன்னுடைய கால்களுடைய பாதங்களுடைய நுனி, இது எல்லாமே அவர் தன்னுடைய பூமியில் வைக்கும் விதமாக சஜிதாவை செய்ய வேண்டும். ஒரு ரக்காயத்தில் 2 முறை இப்படி செய்யணும். ஏன்னா ஒரு ரக்காயத்துக்கு 1 அல்ல, அது ருக்கு மட்டும்தான் 1, சுஜூத் 2. இப்போ ஒருத்தர் ஒரு சுஜூத் செய்தார், இன்னும் சுஜூதை விட்டுட்டார், அப்படி தொழுகை முடிச்சிட்டார். ஒரு ரக்காயத்தில் பார்த்தா ஒரு சஜிதா தான் செய்தார். இப்போ என்ன செய்யணும்னா அந்த தொழுகை அவர் திரும்ப தொழணும். அவர் விட்ட தொழுகையை திரும்ப தொழ வேண்டும். அதுக்கு சஜிதா சகுலாம் அவர் செய்ய முடியாது. அல்லாஹு தஆலா வஸ்ஜுது, முன்னாடி நாம் ருக்குவுடைய ஆதாரத்தில் பார்க்குவோம், அதே ஆயத்தில் வஸ்ஜுது நீங்கள் சஜிதா செய்யுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுறான். சூரா அல் ஹஜ் 22 77வது ஆயா. அப்போ இந்த ஆதாரம் மிக முக்கியமான ஆதாரம். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை போல நீங்கள் என்னை பார்த்தது போல தொழுங்கள் என்று சொல்கிறாங்க. பூமியில் பட வேண்டிய உறுப்புகள் அப்படின்னா நெற்றி, மூக்கு, 2 கைகள், 2 மூட்டுங்கள், பாதங்களுடைய 2 ஓரங்கள், அதாவது நுனி, கால், பாதம் இப்படி வைக்க, அது சஜிதா கிப்லாவை நோக்கி வைக்க வேண்டும். அப்போ இந்த உறுப்புகள் ஒவ்வொன்றும் பூமியில் படுமாறு சஜிதா செய்யணும். நெற்றியும் படணும், மூக்கு, 2 கைகள், 2 மூட்டுகள், பாதம், 2 ஓரங்கள். இதை சில நேரத்தில் ஒருத்தருக்கு மூக்கு சில நேரத்தில் படாமல் யதார்த்தம் ஏற்படலாம். ஆனால் அவர் தன்னுடைய முகத்தை வைக்கும்போது அந்த நெற்றி மூக்கு படும் விதமாக முயற்சி செய்யும். அப்போ இந்த உறுப்புகள் படும் விதமாக அவர் சஜிதா செய்ய வேண்டும். அக்ரபு மா யகூனுல் அப்து மின் ரப்பிஹி வஹுவ சாஜித். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ், மிக பிரபலமான இந்த ஹதீஸ் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சஹீஹ் முஸ்லிம் 482வது ஹதீஸ். சஜிதா நிலையில் இருக்கும்போது தான் ஒரு அடியார் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறார். அவர் தான் சஜிதாவில் அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கிறது, அல்லாஹ்வோட துஆ கேட்கறது ஒருவர் செய்யலாம். இப்போ இது தனியாக இருக்கும்போது இமாமத் செய்யும்போது தொழுகை நேரங்கள் நீண்டதாக ஆகிவிடாமல் சஜிதாவுடைய நேரம் பொதுவாக ஒரு இமாமாக இருக்கிறவங்க அதை சுருக்கி கொள்ளணும். அவர் தஸ்பீஹாத்தோடைய முடித்து கொண்டு அவங்க சீக்கிரம் எழுந்துடணும். தனியாக தொழும்போது எவ்வளோ நீண்ட நேரம் வேணாலும் நாம் சஜிதாவோ ருக்குவோ எவ்வளோ வேணாலும் செய்யலாம்.